வந்துட்டேன். இன்னைக்கு என்னோட டே எப்படி போச்சுன்னு பார்த்துடலாமா? சரி வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ எழுந்தோனே செம்ம ஷாக்கு. என்னன்னு தெரியுமா? மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோனே, நம்பவே முடியல. என்னடா மழை பெஞ்சிருக்கா? அப்படின்ற மாரி ஒரு ஷாக்ல இருந்தேன். எனக்கே தெரியல. நைட்டு கரண்ட் போச்சுன்றாங்க, இடி இடிச்சதுன்றாங்க. சுத்தமா ஒண்ணுமே தெரியல. அப்படி தூங்கியிருக்கேன். ஆனா மார்னிங் செம்மையா இருந்துச்சு. கிளைமேட் அப்படியே சில்லுன்னு காத்தெல்லாம் அடிச்சது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நானும் வேலைக்கு கிளம்பிட்டேன். ஸோ அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து அடை. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாரி அடைய சுட்டுருக்கேன். அது ஸ்மூத்தா அரைச்சா வந்து ஒரு மாரி நல்லா வரும். பட் ஆனா அதில வந்து எங்க அம்மா வெங்காயம்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கறனால கொஞ்சம் சுடுறதுக்கு வரல. அதுக்கப்புறம் அப்படியே வேலைக்கு கிளம்பிட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து ஸோ வாஷிங் மிஷினில் துணியை போட்டுட்டு இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்டேன்னா ஸோ லஞ்ச் வந்து தயிர் சாதம். ஸோ அடிக்கிற வெயிலுக்கு வந்து தயிர் சாதம் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அப்படியே நம்ம வந்து மொட்டை மாடி பாட்டி விஜய் சேதுபதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே துணி காய வைக்க போயிட்டேன். ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த துணி காய வைக்கிறதுன்றது வந்து இந்த டாப் தனியாக, டிஷர்ட் தனியாக, பேண்ட் தனியாக வந்து காய வைப்பீங்க. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி தான் காய வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் காய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தென் அதுக்கப்புறம் துணி எல்லாம் காய வச்சுட்டு ஸோ கிளிப்பு போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மாடியிலே இருந்தேன். செம்ம வெயில். ஸோ ஆனால் இன்னும் துணி எடுக்கல. துணி இன்னும் காஞ்சிட்டு தான் இருக்குது மாடியில். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் அங்கே இங்கேயும் சுற்றி பார்த்துட்டு ஸோ வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டியூஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி டியூஷனை சீக்கிரமாக வச்சிட்டேன். ஸோ அம்மா வந்து தான் டீ போட்டாங்க. அப்படியே 2 பட்டர் பிஸ்கெட்டை வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இன்றைக்கி டே வந்து இப்படி தான் போச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.